கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்து நிற்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று அன்னாள் ஜெபிக்கிறார். அன்னாளுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஒன்று, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறதுன்னு அவ சொல்றா. இவ்வளவு நாளா அன்னாளால பேச முடியல. இப்போ அவ பகைஞருக்கு மேல அவளுக்கு வாய் திறந்திருக்கிறதாக சொல்லுகிறா. இந்த வசனத்தை நீங்க படிச்சிருக்கீங்களா? அவ என்ன சொல்றா தெரியுமா? பெனினால் என்னை தூஷிக்கும் போதெல்லாம் என் வாய் திறக்கவே இல்லை. அதுக்கு ஒரு அடையாளம் சொல்லவா? அவ சர்ச்சில் போய் அழுதுகிட்டு இருக்கும்போது அவ சத்தமோ வெளியில கேட்கப்படலையாம். வாயை திறக்க முடியாத அளவுக்கு போராட்டம். ஆனா தேவன் அவளுடைய கஷ்டத்தை மாத்தின போது, கர்த்தர் அவளுடைய நிந்தையை மாத்தின போது, அவளுடைய வாய் அவர்களுடைய பகைஞரின் மேல திறந்ததாம். எதுக்கு திறந்தது தெரியுமா? அவளை பழிவாங்க இல்லை. என்ன சொன்னா தெரியுமா? நீ ஆண்டவர் ஆண்டவர்னு போனையே, சர்ச்சுன்னு போனையே, ஜெபம்னு இருந்தையே, இந்த ஆண்டவர் என்ன செய்தார்னு சொன்னதுக்கு, ஆண்டவர் நான் மலடியா இருந்தேன், ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல குழந்தையை தந்தார்னு அவங்க பகைஞருக்கு முன்னாடி வாயை திறந்து கர்த்தரை துதித்து பாடினாள். இன்னைக்கு எல்லாருக்கு முன்னாடி ஏன் திருமணம் ஆகலைன்னு கேட்குறாங்களா? ஏன் இன்னும் உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கேட்குறாங்களா? இன்னும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையா? இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, எதிர்காலத்தை குறித்த எந்த ஒரு வெளிப்பாடு இல்லைன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறையா? அன்னாள் ஜெபிச்சது மாதிரி, அன்னாள் பாடின மாதிரி நீயும் பாட போறாய். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உன் பகைஞரின் மேல் உன் வாய் திறக்கப்பட போகிறது இயேசுவின் நாமத்தினால. என்னால பதிலே சொல்ல முடியல பிரதர், என்னால இவங்க முன்னாடி நிக்கவே முடியல பிரதர். அழுத அன்னாளை பார்த்திருக்கலாம், முடங்கி கிடந்த அன்னாளை பார்த்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு எழும்பி தலை நிமிர்ந்து நின்று கர்த்தர் என் நிந்தையை மாத்தினான்னு சொன்ன அன்னாளாக கர்த்தர் உன்னை பண்ண போறார். அப்ப பேச முடியல, இப்ப பேசக்கூடிய அற்புதம் உனக்கு நடக்கும். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். ஏசப்பா, இந்த பிள்ளைகள் எந்த காரியத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்தந்த காரியத்திற்கெல்லாம் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. எல்லா தடைகளையும் மாற்றும், சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.